எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில ஒரு நாளும் நான் உங்களை பொய் சொல்லி ஏமாத்த மாட்டேன், அதையும் வேற சொல்லிக்கிறப்பல. இன்னைக்காச்சும் மனுஷன் உண்மையை பேசுவாப்புலன்னு நினைச்சா, இன்னைக்கு மனுஷன் அன்னைக்கு என்ன பொய் பேசுறாரோ அதே பொய்ய அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காப்புல. அதுலயும் மனசாட்சி இருக்கா? என் மேல பழிய போடுறீங்களே எத? கரூர் சம்பவத்தை. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா சார்? இல்ல சார், உங்களுக்கு மனசாட்சி இருக்கு தெரியல. முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஏதோ நான் லேட்டா வந்துட்டேன்ற மாதிரி பேசுறீங்க. நான் எங்கெங்க லேட்டா வந்தேன்? உலகமே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நாமக்கல்ல இருந்து இருக்கிறவங்கள அப்படியே விட்டுட்டு வர சொல்றீங்களா? ஏன் பனையூர் கூட்டி போறீங்களா? இல்ல சார் தெரியல. அட்லீஸ்ட் இன்னைக்கு நீங்க அதை பேசாம இருந்திருந்தாலும் பரவாயில்ல. வழக்கம் போல மக்கள் விரோத ஸ்டாலின் சார் வேணுமா, இல்ல மக்கள் விரும்புற உங்க விஜய் வேணுமா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு நீங்க மாட்டுக்கு பேசாம போயிருந்துருக்கலாம். கண்டிப்பா அதை யாரும் எதுவும் குறை சொல்ல போறது. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து அதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். நமக்கு வேற என்ன தெரியும்? ஒரே தடவை சொல்லிக்கவா, இந்த கேட்டாப்புல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அதை ஒரு தடவை அமுக்கிக்குவாம்மா. இல்ல அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அதை கடைசி ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல சொல்லுவாரா, சொல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அதுலயும் போய் கரூர் மக்கள்கிட்ட கேளுங்க. புட்டு புட்டு வைப்பாங்க. என்னத்தை புட்டு வைக்கிறாங்க? அதை நல்லா கூப்பிட்டு வச்சு கொட்டி வச்சாங்கல்ல சார். பழியை தூக்கி போடல சார், வழியை தாங்கிட்டு வந்திருக்கேன்றாப்புல சார். எங்க வழியை தாங்கிட்டு எங்க வந்தியா? கரூருக்கு வந்தியா? இல்ல அப்புறம் கேட்பான் எல்லாம் மாட்டாங்கல்ல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். கரூர் நீங்க ஒருவேளை ஐயா அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்க அந்த சம்பவத்துக்கு காரணமே கிடையாது, எவனோ ஒருத்தர் சதி பண்ணி தான் அந்த சம்பவத்தை செஞ்சுட்டான். அந்த இடத்துல எவன் நின்றுக்கணும்? யாரு நின்றுக்கணும்? முதல்ல அதை சொல்லுங்க. ஓடி போனவன் எவன்? முதல்ல அந்த இடத்துல நிக்காம ஓடினவன் எவன் சார்? எவனோ ஒருத்தர் இப்ப எவன் தப்பு பண்ணானோ அவன் தானே நியாயமா ஓடி ஒழியணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி திமுக காரன் தப்பு பண்ணியிருந்தா, இப்ப செந்தில் பாலாஜி தானே சொல்றீங்க, செந்தில் பாலாஜி ஓடி ஒளிஞ்சிருக்கணும்ல. அந்த மனுஷன் உடனே ஓடி வந்துட்டாப்ல, இங்க ஸ்பாட்டுக்கு ஓடி வந்துட்டாப்ல. எவனாச்சு ஒரு சம்பவத்தை செஞ்சுவிட்டு பக்கத்துல நின்று அந்த சம்பவத்தை சரி பண்ணுவானா? உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைல்ல, நின்றுக்க வேண்டியதானே, பேசியிருக்க வேண்டியதானே, அங்கிருந்து உதவியை பண்ணியிருக்க வேண்டியதானே. எல்லாரும் செட்டில் ஆகி அந்த பாடியை வாங்குற வரைக்கும் அவங்க கொண்டு வீட்டுல ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் உட்கார்ந்து இருந்திருக்க வேண்டியதானே. நம்ம என்ன பண்ணோம்? 40 நாள் நம்ம துக்கம் அனுப்பிச்சோம். எங்க? பங்களாக்குள்ள போயிட்டு எல்லா கதவையும் சாத்திக்கிட்டு உள்ள இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாம 40 நாள் வெளியில தவிச்சு போயிட்டாங்க சார். தவிச்சாங்களா இல்லையா? உள்ளது தானே, அதை கேட்டுக்கணும்ல. அதுக்கப்புறம் 40 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வருது. என்னன்ட்டு என்னைய பழி வாங்குங்க. ஏன் அங்களுக்குள்ள சொல்ல வேண்டியதானே? ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிடல என்ன? அங்கே சொல்லி இருந்திருக்கணும். சரி, கருமம், அந்த கருமத்தை விட்டுருங்க. நீங்க ஒரு 40 நாள் செத்தவன் வீட்டுக்கு கூட போகல. யாருக்கு செத்தாங்க அவங்க? யாருக்காக செத்தாங்க? காசை கொடுத்து செட்டில் பண்ணி விட்டோம். இந்த பழைய அரசியல் டெக்னிக் ஒன்று இருக்கு. இந்த படத்துல நிறைய காட்டியிருப்பாங்க இல்ல, தீக்குளிக்க விட்டு காசை கொடுக்கறது. அந்த மாதிரி மிதிப்பட்டு விட்டு அவங்க தெரியாம தான் மிதிப்பட்டாங்க. அதுல எவ்வளவு பொம்பளை செத்து போனாங்க, எவ்வளவு குழந்தைகள். யோசிச்சு பாருங்களேன். எல்லாத்தையும் செஞ்சு விட்டு கடைசியில என் மேல பழைய தூக்கி போறீங்களா? ஏன் சிபிஐ சொல்ல வேண்டிய? எதுக்கு என்னைய கூப்பிடுற? சிபிஐ சொல்லி இருக்கணும்ல, எதுக்கு என்னைய கூப்பிடுற? எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. முழுசா அவங்க தான். அவங்கள போய் கேளு, அவங்கள வர சொல்லு, அதுக்கப்புறம் நான் வர்றேன். பேசியிருக்க வேண்டியதானே. கூப்பிட்டோன்னா 3 தடவை கூப்பிட்டாங்க. வெளியில சொல்லியிருக்க வேண்டியதானே சார். என்னை இந்த பாசக கவர்மெண்ட் இதுல என்னை பின்ன பாக்குது, சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் இங்க மட்டும் பண்றீங்க? அங்கே போய் சொல்லு. இதுவரை திமுக செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்களா? அவர் மேல கேஸ் இருக்கா? கூச்சமே படாம பேசுனாங்களா? உங்க ஆளு கழுத்தை பிடிச்சி நெரிச்சாங்க, கத்தி எடுத்து குத்துனாங்க, பவுடர் எடுத்து மூஞ்சில அடிச்சாங்க, எவ்வளவு பேசுனாங்க. ஏதாச்சும் ஒண்ணு அவனுக்குள்ள சிக்கி இருந்துச்சா? இன்னைய வரைக்கும் அவர் எதுக்குமே ஃபீல் பண்ணல சார். ஏன் கரூர் பாலாஜி அங்க போட்டி போட விடாம அங்கிட்டு போட்டி போட விட்டிய? ஏன் நீங்க இப்ப கேக்குறீங்கல்ல, அங்கே இருந்த உங்களுக்கு அவ்வளவு நொக்கரை இருக்குல்ல, அந்த நொக்கரைய கரூர்ல காமிச்சிருக்கு. 2 இடத்துல போட்டி போடுறீங்களா? ஏன் கரூர்ல ஒண்ணு போட்டி போட்டுக்க வேண்டியதானே? அவ்வளவு அக்கறை இருந்தா, அவங்களுக்காக வந்திருந்தா, அந்த வருத்தப்பட்டிருந்தா, அந்த வருத்தம் கொஞ்ச நாள் உண்மையா உள்ளுக்குள்ள இருந்திருந்தா அங்கே போட்டி போட்டுக்க வேண்டியதானே சார். ஏன் சார் அங்க போய் நின்று உங்க இன்னோசன்ஸ் நீங்க ப்ரூவ் பண்ணிருக்க. திருச்சி வரைக்கும் வர, திருச்சிக்கு முன்னாடி கரூருக்கு வர வேண்டியதானே. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கரூருக்கு நீங்க எப்ப போனீங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு உண்மையிலே சார். அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க கரூருக்கு எப்ப போனீங்க? இல்ல உங்களை அந்த ஃபேமிலியை ஒரு முறை பார்த்திய, ரைட்டு, ஓகே. அந்த செத்து போனாங்கல்ல உங்களுக்காக,
அவங்க வீட்டுக்கு ஒரு முறை போகணும்னு சொல்லிச்சு. நம்ம தமிழ்நாடு பூரா சுற்றுறோம்னு பேர்ல சுற்றுறோம்ல, அது சரி. நம்ம தொகுதிக்கே போகலையே. நம்ம போனது முக்கியமா 2 தொகுதி. ஒண்ணு திருச்சி, இன்னொன்னு பெரம்பூர். அவ்வளவுதான். ஏன்னா நம்மளோட எல்லை அத்தோட முடிஞ்சு போச்சு. அதை தாண்ட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது இல்ல. இன்னும் எல்லாரும் சொல்றாங்க, இன்க்ளூடிங் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட், எல்லாரும் சொல்றாங்க முழுக்க முழுக்க அவர் தான் பிரச்சனை. அவர் ஒருத்தர் தான் இருக்கிறதுல பெரும் பிரச்சனை. அவர் செஞ்சதுனால தான் இவ்வளவு. நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் இன்னமும் சாதிக்கிறீங்க. ஏன்னா உங்களை நம்புற ஒரு கூட்டம் இருக்குல்ல. உங்களை நீங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு, நீங்க சொல்றத மட்டும் கேட்கறதுக்கு, உங்களை மட்டும் பார்க்கறதுக்கு எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் இல்ல. சாதாரண சார், இது நடந்து போச்சு. நீங்க ஆக்சுவலா அந்த விஷயத்துக்கு காரணம் இல்லை அப்படின்னாலும், அந்த விஷயம் இங்க நடக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். நம்மளோட அந்த வெறி தான் காரணம். நம்மளோட அந்த அந்த ஒரு ஒரு இந்த ஸ்டார் டாமும் இல்ல பாரு, எனக்கா எவ்வளவு பைத்தியக்காரங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த திமிரு சார், உண்மையிலே அதுக்கு பேர் திமிரு. இது தப்பு. தயவு செய்து எவனும் கடிக்காதீங்க. எப்படா இப்படிலாம் பேசலாம் நீ? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? அவர் மனசுல எவ்வளவு வலி தெரியுமா? என்ன வலி யோசிங்க. என்ன வலி உனக்கு? அந்த சத்தவன் குடும்பத்தை விட உனக்கு வலியா? அப்படி வழியில என்ன பண்ணிய? கையை எடுத்துக்கிட்டீங்களா? காதை எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல உடம்பு போய் எங்கேயா தீக்குள்ள பாஞ்சியலா? இல்ல தூக்கு போட ட்ரை பண்ணியலா? இல்ல விஷம் குடிக்க ட்ரை பண்ணியலா? என்ன பண்ண ட்ரை பண்ணியா? இல்ல உங்க சொத்துல பாதி எழுதி வச்சியலா? என்ன வழி உங்களுக்கு? அந்த வழி என்ன? எனக்கு உண்மையிலே இது வரைக்கும் தெரியல. அது என்ன வழி அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா அப்படி என்ன வழி அவர் அனுபவிச்சிருக்காரு. சொந்த பொண்டாடி போயிடுச்சு, புள்ள போயிடுச்சு, அதெல்லாம் அவரோட பர்சனல். அதை பத்தி நம்ம பேசவே விரும்பல. எல்லா வழியையும் தாங்கிக்கிட்டுனா எத்தனை நாளா என்ன வழியை நீங்க தாங்கிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. உங்களை ஏதாவது கூட்டத்துல கூட்டு போய் மிதிச்சாங்களா? மூச்சு திணறுச்சா உங்களுக்கு? ஒரு 1000 அடி டிஸ்டன்ஸ்ல தானே மெயின்டைன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். பக்கத்துல எவ்வளோ ஒருத்தனை விடுறீங்களா? சைக்கிள்ல போறப்ப ஏத்தாப்புல கூட்டம் வருது, உங்க ஜாம்பி கூட்டம் தான், வேற யாரு? அந்த கூட்டத்தை பார்த்து நீங்களே பயந்து தெரிச்சு ஓடுனீங்கல்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏன் அப்படி என்ன பயம் உங்களுக்கு? உங்க ஆளுகளை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, உங்களை பார்த்து நாங்க பயப்படுறோம். ஏன்னா உங்களால தான் அவங்க அப்படி ஆயிட்டாங்க. இது நாள் வரைக்கும் அவங்க அப்படி இருந்ததே கிடையாது. உங்களால அவங்களை அப்படி நீங்க ஆக்கியும் வச்சுட்டீங்க. அப்படி ஒரு இது பரவாயில்ல. பாருங்க, இதோட முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு இன்னும் நிறைய பார்க்கணும்.